வெல்கம் டு குக்கிங் வித் சிம்ப்ளி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஒரு ஸ்நாக் தட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு கப் பச்சரிசி மாவு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம வீட்லேயும் பண்ணலாம், இல்லை டைம் இல்லை அப்படின்னா கடையில் வாங்குகிற அரிசி மாவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டோர் பாட் அரிசி தான். ஸோ அதை தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அது கூட கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து நல்லா வறுத்துட்டு அதையும் பொடி பண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னா ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே உப்பும் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு பட்டர் இல்லைன்னா நெய் இல்லை எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அது அளவு கொஞ்சம் மிதமான அளவில் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய ஆட் பண்ணிங்கன்னா அந்த தட்டை ஃபார்ம் ஆகாது, உதிர்ந்து போயிடும் சீக்கிரம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு நம்ம நல்லா ஊற வச்சுட்டு அதை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நான் வந்து மினிமமாக ஒரு ½ அன் ஹவர் ஊறினா போதும். நான் வந்து 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அதனால் நல்லாவே ஊறிடுச்சு. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை தெளித்து நம்ம மாவு ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா அந்த கடலைப்பருப்பில் கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா அதில் உள்ள தண்ணி, நம்ம நெய் இல்லை பட்டர் ஆட் பண்ணோன்னா அது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தண்ணி தெளித்து நல்லா அழகாக ஒரு ஸ்மூத்தான ஒரு டோ நல்ல மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பேக்கிங் ஷீட்லேயோ இல்லைன்னா ஒரு ஜிப்லாக் கவர்லேயோ எண்ணெய் தடவிட்டு நீங்கள் உங்கள் கையில் உள்ள அந்த பாம் இருக்கு இல்லையா, அந்த அதை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பவுலில் கீழே எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு அதை நீங்கள் தட்டை மாதிரி தட்டிக்க வேண்டியதான். இப்போது எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். ஃபஸ்ட்டு வைக்கும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அந்த தட்டை போட்டதுக்கப்புறமா அது குக் ஆகிறதுக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அது அந்த பபிள்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அடங்கும் போது லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பபிள்ஸ் அடங்கினதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா 1 நிமிஷம் கொடுத்தீங்க இல்லை ஒரு ½ மினிட் இருந்தால் கூட அது ஈவனாக குக் ஆகிடும். ஸோ இப்போ ஒவ்வொன்றா தட்டி நம்ம இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதில் வந்து உங்களோட சாய்ஸ், நீங்கள் கடலைப்பருப்பு ஆட் பண்ணலாம், உளுந்து ஆட் பண்ணுவாங்க, நம்ம நிலக்கடலை ஆட் பண்ணிக்கலாம், பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம், எது வேணாலும் ஆட் பண்ணலாம். கடலைப்பருப்புலாம் நமக்கு ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம குக் பண்ணியாச்சு. 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நல்ல ஒரு பாருங்கள் எவ்வளோ நல்ல சத்தம் கேட்குது. ஸோ நல்லாவே நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு. இதுக்கு வந்து நீங்கள் வந்து நம்ம டூத் பிக் இல்லைன்னா ஃபோர்க் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நீங்கள் குட்டி குட்டி ஓட்டை போட்டுட்டிங்க அந்த தட்டையில் அப்படின்னா ஈவனாக குக் ஆகும். அந்த எண்ணெயெல்லாம் உள்ளே போய் நல்லா குக் ஆகும். இல்லைன்னா பூரி மாதிரி புஸ்ஸுன்னு வந்துடும். சில சமயம் ரொம்ப உள்ள புஸ்ஸுன்னு வந்ததுன்னா வேகாது, உள்ள மாவு அப்படியே இருக்கும். ஸோ அதனால் அங்கங்கே நீங்கள் ஒரு குட்டி குட்டி ஓட்டை போட்டுக்கிட்டாலும் ஓகே தான். இது கரெக்டாக இப்படி தான் இந்த மாதிரி தான் ஷேப் இருக்கணும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் தட்டையாக தட்டி போட்டால் போதும். கையில் கூட வடை தட்டுற மாதிரி தட்டினா கூட ஓகே தான். நம்மளோட யம்மி அண்ட் டேஸ்டியான தட்டை ரெடியாக இருக்குது. ஈஸி அண்ட் சிம்பிளுங்க. அதில் வந்து ரொம்ப வேலைலாம் இல்லை. கொஞ்சமாக பண்ணி கொஞ்சம் ஆயிலில் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெயை திரும்ப ரீயூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு அளவு குவான்டிட்டியை குறைச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு நீங்களும் இந்த ஸ்நாக்கை என்ஜாய் பண்ணலாம். இதே மாதிரி ஒரு சிம்பிளான வீடியோவில் பார்க்கலாம். See you, bye bye, take care.